செய்யுங்க. என்ன இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. ஏப்பா இல்ல 3 பிள்ளையா இருக்கிறத சமமா பிரிக்க முடியல, 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 பிள்ளை ஆயிரும், ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நீதிபதிக்கே யோசனை சொல்றாங்க. வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் 7 வயசுல அவங்க அப்பா லூயிஸுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஏறி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தீர்ப்பு நீதிபதிக்கு எதிராகவே பேசக்கூடாது, அப்பாவுக்கு எதிராக நீதிபதிக்கே கருத்து சொல்றது இருந்திருக்கு. ஆனாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனாலும் இவர் சொல்றாரு, உடனே நீதிபதி பார்த்தாரு, பிரச்சனை இல்லாமல் போட்டேன், சரி போய் வாங்கப்பா 1 வருஷம் கழிச்சு வாங்கினாரு. வந்தான், பொம்பளை பிள்ளை மாசம் ஆயிடுச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது. இவர் நினைக்கிறாரு ஏற்கனவே 3, இப்போ 1 பிறந்தா 4, ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம்னு. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துட்டு அந்த உலகத்துல இறைவன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, எல்லாருக்கும் மேல ஒரு சக்தி, பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சக்தி பார்த்துச்சு, ஒரே பிரசவம் 2 பிள்ளை பிறந்து போச்சு. அது சரி, ஏற்கனவே 3, இப்போ 2, 5 எப்படி பிரிக்கிறது? ரொம்ப சிரமம். நான் கூட நினைச்சேன் இன்னும் 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோம்.